கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய தினத்தில் அன்பு என்ற தலைப்பில் சிலுவையினுடைய உபதேசத்தை நிறைவேற்றுகின்ற தலைப்பில் அதனால் நமக்கு எப்படி பலன் கிடைக்கிறது, அதனால் நமக்கு எப்படி பயங்கள் தீங்குகிறது என்பதை 11வது செய்தியிலே நாம் பார்த்தோம். இந்த நாளிலே 12வது செய்தியாக உங்களுக்கு இந்த நாளிலே அர்ப்பணிக்கும்படியாக ஆசைப்படுகிறேன். இதே நாம் படித்ததான இந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி தேவன் நம்மேல் வைத்த அன்பு, கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பு, அதை எப்படி வெளிப்படுத்துகிறார், கிரியையில் வெளிப்படுத்துகிறார் என்றால் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்ததினால் அன்பு என்னதென்று விளங்கியிருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். ஆதி முதல் தேவன் அவர் வைத்திருந்த நம்முடைய அன்பு, மனுக்குலத்தின் மீது அன்பு, ஆதாமும் ஏவாளையும் படைத்துவிட்டு அவருடைய அனாதி தீர்மானத்தில் ஆதாமும் ஏவாளிடத்திலும் அவர் காட்டிய அந்த அன்பு, அவர்கள் பாவம் செய்து வெளியே போனாலும் அவருடைய முகத்திற்கு முன்னே நிற்காமல் அவர்கள் துரத்திவிடப்பட்டிருந்தாலும் காலங்காலமாக தூதர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக, முற்பிதாக்களின் மூலமாக நான் உன்னுடைய தவறுகளை நிமித்தம் நீ என்னுடைய சமூகத்தை விட்டு புறப்பட்டு வெளியே சென்றிருந்தாலும் உன்னிடத்தில் இன்னும் நான் அன்பு செலுத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதை கிரியையின் மூலமாக இந்த கடைசி நாட்களிலே 2000 வருடங்களுக்கு முன்பதாக இணையற்ற தேவன் மனுவாக வந்தவர், அவர் தன்னுடைய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனிடத்தில் நாம் வந்து சேர்வதற்கு பல வகைகளிலும் தடையாக இருந்த பாவத்தினுடைய கட்டு, விரோதங்கள், சண்டைகள், பரலோகத்திற்கு விரோதமாக போர் செய்யக்கூடிய அனுபவங்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருந்தது. அது மாத்திரமல்ல, திக்கு தெரியாத காட்டிலே கடவுளை தேடி தேடி எங்கெங்கோ அலைந்து கொண்டிருந்த ஒரு சூழலை, அதில் நமக்கு நன்மை கிடைத்து விடாதா, அல்லது இதிலே எனக்கு நன்மை கிடைத்து விடாதா, ஏதாவது ஒரு வழியில் எனக்கு நன்மை கிடைக்காதா என்ற எண்ணத்தோடு பல வகைகளிலும் ஏங்கி அலைந்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனும், நீ நடந்து செல்கின்ற பாதையாக, உன் இருளை மாற்றி போடுகிறவனாக என்று சொல்லி தேவன் நம் மத்தியிலே வாழ்ந்து காட்டி நம்மளை அரவணைத்து அன்பாக நம்மளை பாவித்து நம் மீது இரக்கம் செலுத்தி கடைசியாக தேவனுக்கும் நமக்கும் தடுப்புச் சுவராய், பிரிவினையாய், மதில் சுவராய், சீன மதில் சுவரை காட்டிலும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த உலகம் எவ்வளவு விரிந்திருக்கிறது, எத்தனையோ கோள்கள் இருக்கிறது, இவைகளெல்லாம் ஆகாய விரிவிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த ஆகாய விரிவு ஒவ்வொரு நாளும் நாம் இந்த மனிதர்கள் மூளையில் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய வேகத்தை விட மிக அதிகமான வேகத்தில் அங்கும் இங்கும் விரிந்து கொண்டே இருக்கிறது. ஒரு எண்ணெய் சட்டியிலே ஒரு அப்பளத்தை போட்டு அப்படி விரிகிறது அல்லவா, இதை போல வடக்கு பக்கமும், தெற்கு பக்கமும், மேற்கு பக்கமும், கிழக்கு பக்கமும் 8 திசையும் 16 கோணங்கள் எங்கும் முட்டி ததும்பி விரிந்து கொண்டு இருக்கிறது இந்த ஆகாய விரிவு. அதனுடைய விரிவினுடைய வேகத்தை கணக்கிட்டு பார்த்தால் ஒளியின் வேகத்தை விட இன்னும் மனிதன் கண்டுபிடிக்க முடியாத வேகத்தில் அவை விரிந்து கொண்டிருக்கின்றன. எத்தனையோ சுடர்கள் அதில் தோன்றிக் கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நீங்கள் வைத்து பார்த்தால் இந்த நீளத்திற்கு உங்களுக்கும் எனக்கும், அதாவது நமக்கும் தெய்வத்திற்கும் நடுவிலே தடுப்புச் சுவராக பாவம் இருந்து கொண்டிருக்கிறது, மீறுதல் இருந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய அக்கிரமம் இருந்து கொண்டிருக்கிறது, நம்முடையதான அந்த பயங்கரமான தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கக்கூடிய சுவாபம் இருந்து கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் இந்த தடுப்புச் சுவரை உடைத்து எறிந்தார். அதற்கு அவருடைய மரணம் தேவைப்பட்டது, அதற்கு பலியாக அவருடைய இரத்தம் தேவைப்பட்டது. அதன் மூலமாக இந்த தடுப்புச் சுவர் முழுவதையும் உடைத்து அவர் இப்பொழுது தேவனும் நாமும் முகமுகமாய் பேசிக்கொள்ளத்தக்கதாக, விசுவாசத்தின் மூலமாக அவரை முகமுகமாக தரிசிக்கும்படியாக, அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக, அவரிலே நாம் கலிகூறத்தக்கதாக நமக்கு அந்த பாவம் என்கின்ற தடுப்புச் சுவர் அது முழுவதுமாக உடைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு உடைத்தபடினாலே நீங்களும் நானும் அவர் வைத்த அன்பை ருசி பார்க்க முடிகிறது.
அவரை புசிக்க முடிகிறது, அவர் மீது நாம் அன்பு செலுத்த முடிகிறது. அவரும் நம்மேல் முந்தி நம் மீது அன்பு செலுத்தியிருக்கிறார். அதனால்தான் இவ்வளவு காரியங்களை அவர் செய்து முடித்திருக்கிறார். இதுதான் அன்புக்குரியவர்களே தியாகத்தின் சிலுவையின் உபதேசம். இந்த தவக்காலத்தில் ஏதோ நாம் அது இது என்று நமக்கு மனம் போன போக்கில் எல்லாம் வாழ்ந்துவிட்டு அந்த வெள்ளிக்கிழமை வருகிற பொழுது, அதுவரைக்கும் தாடி இவையெல்லாம் வளர்த்து வெள்ளிக்கிழமை வருகிற பொழுது அப்படியே அழுது கொண்டு ஐயோ என்று சொல்லி அழுது புரளுவது அல்ல, மாறாக நீங்கள் பல இடங்களிலே இதை குறித்து வேதனைப்படுவது போல காட்சி தருவதுமாலும் அல்ல. நீங்கள் அதை எதற்காக அவர் வந்தார், எனக்காக உனக்காக வந்தார், ஆகவே உன்னிடத்திலும் என்னிடத்திலும் நான் அன்பு சரியாக செலுத்த வேண்டும் என்றால் தெய்வீக அன்பு இருக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் நம்முடைய முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் தொடர்ச்சியாக அவரிடத்தில் அன்பு கூறுகிற பொழுது இந்த வெற்றியின் வாய்ப்பு, சிலுவை குறித்த உபதேசம் நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது. தெய்வீக பலம் கூடிக்கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட பலத்திலே நீங்களும் நானும் வெற்றி உள்ளவர்களாக வாழ இந்த தவக்காலத்தை பிரயோசனப்படுத்துவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.